இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க வீட்டுக்கு இனி மார்னிங் அலாரமே தேவையில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் பாக்ஸ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா ஹோல் போட்டு, ஒரு சைட்ல மட்டும் ஹோல் போட்டு, உங்க சீலிங் போர்டிகோல இருக்கக்கூடிய சீலிங்ல கட்டி தொங்க விட்டுருங்க. அவ்வளதான். எல்லா குருவியும் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சுரும். பட் அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சைலண்ட்டாவும், ப்ளீஸிங்காவும் இருந்தா மட்டும் தான் அது வரும். எங்க வீட்ல அப்படிதாங்க. 3 பக்கம் நாங்க குருவி கூடு கட்டி வச்சிருந்தோம். சாரி பாக்ஸ் கட்டி வச்சிருந்தோம். குருவி கூடு கட்டிருச்சு. மார்னிங் எல்லாமே கீச்சு கீச்சு இந்த கிளி சவுண்டு தான். பட் ரொம்பவே ப்ளசண்ட்டா இருக்கு. அதுவும் சிட்டுக்குருவிகள் தான் எல்லாமே கட்டியிருக்கு. சிட்டுக்குருவி இனத்த வந்து காப்பாத்துறதுக்கு இதுவுமே நமக்கு வந்து நம்ம சைட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அதோட வீடுகள அழிச்சு, அதோட இடங்கள அழிச்சு தான் நம்ம வீடு கட்டிட்டு வரோம். அதனால நம்மனால முடிஞ்சத நம்ம கண்டிப்பா வந்து செய்யணும். எங்க வீட்டு குட்டி தங்கத்துக்கு இந்த குருவி சவுண்ட கேட்டு தாங்க டேவே ஸ்டார்ட் ஆகும். காலையில எந்திரிச்ச உடனே இந்த பாக்ஸ் கிட்ட ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டு போனா தான் சாரே ஹாப்பி ஆவாரு.